போலீஸ் ஹெல்மெட் கொடுக்குறாங்களா? ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறேன்னா முக்குக்கு முக்கு கப்பம் கட்டுறதுக்கு எலக்ட்ரிக் வண்டி எடுக்க போகிறோம். யூலு என்னன்னு பார்ப்போம் எப்படி இருக்குது. சரியா? கேஎஃப்சியில் கிடையாது, இங்கே எதிர்த்தாப்பில் அது உள்ளே நடந்து போகிறோம். ஓகேவா? ஸோ வரி கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு லைசன்ஸ் இல்லாமல் இப்படி பண்ணிடலாம். சரியா? பெஸ்ட்டு பெஸ்ட் இது இல்லை, இது எலக்ட்ரிக் வண்டி இல்லை. பார்க்கிங் எலக்ட்ரிக் பைக் சார்ஜ் ஏறிட்டே இருக்கா. எனர்ஜி மீட்டர் அன்லிமிட்டட் போட்டிருக்கேன். இங்கே ராம்நகர்ன்றது கேஎஃப்சிக்கு ஏற்றப்போ உள்ள வரும். ரைட்டா? இந்த மாதிரி பேட்டரி எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ நேரம் வைக்கலாம். இதை போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இன்வெர்ட்ரு. சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும், எத்தனை நாளும் எடுத்துக்கலாம். அடுத்த மாதம்னா ஒரு 6000 போட்டு விட்டோம்னா மதுரையே நம்ம கையில். மொபைல் செக் பண்ணாலே அப்படின்னா பக்கத்தில் இருக்க இடத்துல போய் மாற்றிடுறேன். இதுவும் அட்வான்ஸாக 30 கிலோமீட்டர் எடுத்தோம்னா 20 ரூபா கொடுத்துருக்கோம்ல. அது வந்து அடிஷ்னல் நம்ம காலியான போக எடுக்கிறது. நீங்கள் போக அன்லிமிட்டட் தான் போடுறீங்க. அன்லிமிட்டட் கிலோமீட்டர், அன்லிமிட்டட் பேட்டரி. இல்லை, இப்போ இங்கேருந்து ஐயர் மங்களாவுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்துடும். சரி, இப்போ அங்கே போய் நான் ஓட்டினா மாட்டுத்தாவணிலேருந்து எடுக்கணும். புரியல. ஐயர் மங்களா போயிடுவேன் இப்போ. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து தான் இங்கே இருக்க முடியும். இங்கே இந்த மாட்டுத்தாவணி டிரான்ஸ்ஃபர் அங்கே கூட எடுக்கலாம்ப்பா. சரி. உடனுக்குடனே மாற்றணும் அவசியம் இல்லை. அந்த 55 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கடைசியாக இருக்க ஜோனுக்கு அதான் ரெட்டு விடணும். நீங்கள் அந்த ஜோன் போயிட்டீங்கன்னா பேட்டரி மாதிரி அவங்களே மாற்றி லோ பேட்டரி அதே காட்டலாம். அது கிளிக் பண்ணி இங்கே அதே போட்டு மாற்றி இந்தாங்கண்ணே. நல்லா 100% போட்டதை கொடுத்துருங்களேன். 100% இந்தாங்க. இருக்கு. அன்லாக் வந்துருச்சு. ஓ, பே பண்ணியாச்சா? எத்தனை நாள் போட்டு? 7 நாள் போட்டீங்களா? எத்தனை நாள்? ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரத்துக்கு அன்லிமிட்டட் போட்டீங்களா? அன்லிமிட்டட் ஒரு வாரத்துக்கு. அன்லிமிட்டட் கடைசி போட்டீங்களா? கடைசி. ஆமாம். கொஞ்சம் அதை செக் பண்ணிடுறீங்களா? நான் தான் போட்டேன். 1500 சில்லரை வந்துச்சு. கூப்பன் வந்துச்சு, அதோட சேர்த்து போட்டேன். அது ஓடுது. வேலை எதுக்கு டைம் ஓடுது? அது ஓடுது. 1403 ரூபா போட்டு. அதான் கூப்பனோட சேர்த்து. கூப்பன் கொடுத்தான் அவனே. இல்லையே, அவ்வளோ வராது. அது அவன் தானே. இல்லை, இருங்க. அன்லிமிட்டட் தான் போட்டிருந்தான். சரி, ஓகே. இந்த இங்கே இருக்கு பாருங்க. சரி, ரைட், ஓகே. அவைலபிள் த அப்ளிகபிள் டாக்ஸஸ்ஸு. அந்த இன்வாய்ஸ் போட்ட ஒட்டி நான் காட்டுறேன். இன்வாய்ஸ் வந்துடும் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு. ஷோபா 1546 ரூபா. அது மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? கூப்பன் போட்டது 1400. மணி இல்லையா? கேஷ் எதுவுமே இல்லையா? ட்ரான்ஸ்லேஷன் வேலை தகவல் இதெல்லாம் கட்டுறது அமௌண்ட்டு. நீங்கள் கட்டின போட்ட அமௌண்ட் எங்கே? இங்கே இருக்குது. எவ்வளோ போட்டீங்க? 1493 கூப்பனோட சேர்த்து. ரைட்டு, ஓகே. நம்ம கழிஞ்சது போக 1546 ரூபா. அதான் போட்டேன். ரைட்டு, ஓகே. நான் வண்டி ரெடி பண்ணுறேன். டயர் வந்து அது லாக்கோட போட்டுருக்காங்க. பேட்டரி இருக்காது. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபோர்ஸை தாங்கும். இந்த 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 சிசிடிவி தான் வாங்கணும், காசு இல்லை. ஓகே, இதுதான் 25 தாண்டாது. ஆனால் பெனிஃபிட் தான். தாண்டாதுண்ணே. 20 போட்டுச்சு, அதோட ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ இது வந்து 300 ரூபா போகிறேன். நம்ம
அப்போ 24 மணி நேரம் வண்டி ஓட்டிக்கலாம். நம்ம பாட்டுக்கு சந்தை முத்துக்குள்ளே இருக்கு. இல்லை இது வந்து 24 மணி நேரம் வண்டி பேட்டரி இருக்கு. ஆமாம் 24 மணி நேரம் இங்கே பெட்ரோல் என்ன ஆச்சு ஆட்டு காலையில் வந்து கொடுக்குது. 24 மணி நேரம் எடுத்து ஓட்டிக்கலாம். உங்களுக்கு பெட்ரோல் செலவு ரொம்ப கம்மி. 300 ரூபாய்க்கு போடுறதை காட்டி 200 ரூபா. ஆமாம் ஒரு நாளைக்கு 24. அப்போ நம்ம அந்த ஒரு 24 மணி நேரம் நம்ம 50 கிலோமீட்டர் நான் 500 ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 500னா உங்களுக்கு ஒரு நார்மல் வண்டி எடுத்தோம்னா 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணுமா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 ரூபா செலவு மிச்சம். அந்த இது எடுக்கணும், பெட்ரோல் போட்டதை எடுக்கணும், இதுக்கு சம்பாதிக்கணும், இந்த டீவுக்கு சம்பாதிக்கணும். அப்போ இது மிச்சம் போடுவோம். நல்லா இருக்கே. 130 கிலோண்ணா. ரைட் ஓகேண்ணா. 160 இருந்தேன். திரும்புமா திருநா போகுமா? ஸ்லோவாக போதே தெரியுதா? ஸ்லோவாக போகுது வண்டி. பிரேக் ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட்பேருக்கு தான் போடலாம். மொபைல் ஓல்டு செல்லை தான் பார்க்கணும். செல்லு தான் பார்க்கணும். செல்லு தான் பார்க்கணும். இப்படியே பார்க்கணும். லாபமா நட்டமா? லாபம். அதுக்கு மேலாம் மதுரையில் ஒருத்தன் போகிறான்னா லூஸாக தான் இருப்பேன். இந்த டிராஃபிக்லனா ஓட்ட முடியாது. இந்தாங்க என்கிட்ட பம்ப் இருக்கு. இந்த ஃபுட் பம்ப்பு. ஃபுட் பம்ப்பு இந்த ஆமாம் அந்த இடத்துல ஃபுட் பம்ப் இங்கே வச்சுருக்கேன். நான் அடிச்சிருவேன். எப்பயுமே வச்சுருப்பேன். நம்ம ஊர் உலகமெல்லாம் சுற்றிருக்கோம். எப்பயுமே இருக்கணும். தெரிஞ்சு மாட்டக்கூடாதுல்ல. மாட்டினா என்ன ஆகுறது? சென்னையில் நான் ஓட்ட இல்லை, போகாத இடம் இல்லை. ஒரு ஓட்ட வண்டியை வச்சுட்டு இது போய் ஆவடியை தாண்டி வீடு பிடிச்சதுனால யூலு எடுக்க முடியல. எந்த இல்லைண்ணே அதுதானே அங்கிட்ட மெட்ரோ ஒர்க் இருக்கு. அதே மாதிரி பிரேக் நல்லா டைட்டாக பிடிக்குது. இல்லை அந்த மெட்ரோ ஒர்க்கு போகிறது மேலே பாலம் கீழே ஒரு விஷயம் சம்பாதிக்கல. எங்கேயாச்சும் பார்ப்போம். எங்கேயாச்சும் நம்மாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். பிஎல்டிசி மட்டும் அவ்வளோ. இதுக்கு மேலே இதில் ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். முடியாது. கம்பெனி ஐட்டம் நமக்கு என்ன தெரியும் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. மொபைல் ஃபோன் மாதிரி வாங்கினா உள்ளே ஓடும். நிப்பாட்டினா தூக்கி போடணும். அவ்வளோதான். எல்லா சாமியும் காப்பாற்றணும். இப்போயே நாய் குலைக்குது. நல்ல சகுனமாக இருக்குது. ஆமாம் அதுனா இதுனா என்ன ஒன்றும் தெரியாது. அடிக்கலாம் மாட்டேன். நாய் கூடனா நான் விளையாடுவேன். அடிக்கணும் இவர் மாதிரினா டென்ஷன் ஆக மாட்டேன். விரட்டுனா ஆமாம் அவர் ஆயுதத்தோடு வராரு. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். சட்டத்திலே இடம் இருக்குது. தண்ணி ஊற்றலாம் நம்மளை கடிக்க வந்தா. அப்போ கூட ஒரு ஆடுல இருந்துச்சு. நாய் நம்மளோட ஸ்பீடு தான். இது 25 கிலோமீட்டர் தான் அந்த வண்டி. இப்போ என்ன பண்ண? இப்போ இது வந்து கிலோமீட்ரு, இது வந்து பிரச்சனைக்கு பேட்டரியோட பிரச்சனைக்கு. இது வந்து உங்களுக்கு முடிய போகிற டைம். சரி. இப்போ நீங்கள் முடிய போகுது அப்படின்னா ப்ரொஃபைலில் போயிட்டு எக்ஸ்டெண்ட் மற்றபடி நான் அன்லிமிட்டெட் எடுத்துக்கலாம். அது ஜொமேட்டோவில் கட்ட தேவையில்லை. இதிலே கட்டிடலாம். இதில் தான் நீங்கள் கட்டணும். அங்கெல்லாம் போக வேண்டிய கட்டிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு திரும்ப ஓட்டிக்கலாம். ப்ரொஃபைல் இருக்கா? ஆமாம். இதில் போய்ட்டு ஒரு ½ ஹவர் முன்னாடி எக்ஸ்ட்ரா நெட் பிளான் இருக்கா? இதில் போய்ட்டு எப்பயும் போல இங்கே ரீசார்ஜ் பண்ணிடலாம். அதாவது காசு தீர்ந்து போச்சுன்னா இப்போ எனக்கு எவ்வளோ? எனக்கு என்ன இப்போ பேட்டரி கண்டிட்டு முன்னாடி வந்து 18 அக்டோபர் 1:13 PM அன்லிமிட்டெட் தானே? ஆமாம் அன்லிமிட்டெட் தான். சரி நன்றி. வாங்க. என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு. இத்தனையோண்டு தான் இருக்குது என் பொண்டாட்டி. சொல்லுங்கள். இனிமேல் அதை வந்து போச்சு. அதை பற்றி பேச. நான் சென்னையில் அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றினேன். எந்த ஏரியா? நான் திருவள்ளூர் பக்கத்தில் அந்த வேப்பம்பட்டில் இருந்தேன். அங்கேயே எடுக்க வேண்டியது.
நன்றி சக்தீஸ்வரன். ஆ லைட் எப்படி ஆஃப் பண்ணுறது? அதே ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக் தான். அப்படியா? நன்றி, வணக்கம். வரேன். ஸோ பாலத்தில் ஏற போகிறோம். யூலு பைக் வச்சுருக்கு. ஏதோ சண்டை போடுறாங்க, சகுனம் சரியில்லை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வீடு. இதை பற்றி ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு 150 கிலோ தூக்கிட்டு ஏறுது வண்டி. அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்பீடுனா கொடுக்கல. 25ன்றது சொல்லிட்டாங்க. சரிதா? இது மெஜிரா கோட்ஸ் பாலம். ரைட்டா? அடுத்த ஐயர் பங்களா பாலத்தில் ஏறி பார்ப்போம். அவர் சைக்கிள் ஸ்பீடில் ஒரு 20 km/h தான் போகும். சரியா? அதனால் ஸ்பீடை கண்டுபிடிக்குது. ஃபுல்லாக திரும்ப சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இன்னொன்று 5 hours ஆகும் சார்ஜிங்கு. அவங்கள்ட்ட விசாரிச்சு வாங்க. இடம் இருக்குல்ல. சரியா? வேளாங்கண்ணி மாதா நல்ல சதுரமாக இருக்குது. அங்கிட்டு கோயில் இருக்குது. இப்போயாச்சும் வாழ்க்கையில் முன்னேறுவோமா என்னென்னு பார்ப்போம். மேற்கு கோயில் இருக்குது, எல்லா கோயிலும் இருக்குது, சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ 2வது பாலம். ஓகேவா? இந்த 2வது பாலத்தில் ஏறுறோம். ஸ்பீடு குறையுது. இதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஏன்னா இதில் வர்ற ஸ்பீடு வந்து எதை குறிக்குதுன்ட்டு அந்த மண் பரவாயில்ல. இதுக்கு மேலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இந்த வேலை கிடையாது. இந்த பால வேலை அது இது ராத்திரி நேரம் நிம்மதியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். பாலத்தில் ஏறிகிறேன். ஐயர் பங்களா பாலம் 2.7. இந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை. எலிவேஷன் அட் 30 degrees, 30 டிகிரி எலிவேஷன். ஓகேவா? இதோ போகிறது ஃபுல் த்ராட்டல். யூஸ் யோர் பெல்ட் கேம். பெல்ட் கேமை பயன்படுத்து. ஓகேவா? ஏறினாலும் நடந்து போகிற ஒரு 10 km/h போனாலே போதும். ஓகேவா? விஷால் டைம் இது போதும். எனக்கு இது போதும். இது போதும் எனக்கு. என்ன எலிவேஷன் இருக்கு. இனிமேல் இந்த பெட்ரோல்லாம் மறந்துடணும். வண்டி போகுது. ரைட். தேங்க்யூ. கம்மாய் ஓரம். என்ன இப்போ பாலத்தில் ஏறுற மாதிரி இறங்க போகிறோம். கார் புரியுறதா? எது வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஆனால் கண்ணாடி கொடுக்கல. ராங் ரூட் பில்லிங் ஹவுஸ். நான் அப்படியே நேராக போனால் டிராஃபிக்கு. அப்படி சைடில் போய் ஒயிட்டில் போயிடுறேன். ரெண்டு டயர் மாற்றிருக்கு. இது மாற்றிருக்கு. இது எவ்வளோ லாபம்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாளில். இதை தூக்க முடியாது. பேட்ரி வைக்கிற இடம் அங்கே ஆஃபீஸில் தான் தூக்கணும். வேறு இதை எப்படி லாக் பண்ணுறதுன்னா இதில் போய் தான் லாக் பண்ணணும். யாரும் எடுக்க முடியாது. டயரில் காற்றடிக்கணும். இதுதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுக்கு ஸ்பீட் டெஸ்ட் வைப்போம். எந்த இடத்துலேருந்து வருது எப்படி.